ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்களுடைய வீட்டு தோட்டம் பார்ப்போம். பாருங்கள், இந்தியா நிலவரம் எங்களுடைய வீட்டு தோட்டத்தில். இதில் பாருங்கள், புடலங்காய் நல்லா காய்ச்சி கிடக்கு. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைமாக நாங்கள் முருக்கமிலை அறுவடை செய்ய போகிறோம். முருக்கமிலாம் பழுக்க வலிக்கிட்டுது, அதனால் கொஞ்சம் முருக்கமிலையை ஆஞ்சிருவோம்னுட்டு இன்றைக்கு ஆய போகிறோம் முருக்கமிலை. பாருங்க, புடலங்காய் பந்தல் பாருங்க, இலியாக நிறைய பழுக்க வலிக்கிட்டு புடலங்காய் பந்தல்லையும் பாருங்கள் இப்படி இருக்கண்டு. அப்போ முருக்கமிலையும் நிறைய பழுக்க வலிக்கிட்டு, அதனால் நாங்கள் முருக்கமிலையை கொஞ்சம் ஆய்வம் வந்துட்டு இன்றைக்கு ஆய போகிறோம். ஏணி கொண்டு வரீங்களே. முருக்கமிலையை பாருங்க, முருக்க மரத்தையும் பாருங்க, முறுக்கிலையெல்லாம் பாருங்கள் இப்படி பழுத்துட்டு அந்த முருக்க மரத்தையும் பாருங்க இப்படி நிறக்க வலிக்கிட்டு. அதனால் இன்றைக்கி நாங்கள் முருக்கமிலை அறுவடை செய்ய போகிறோம். வாங்க முருக்கமிலை அறுவடை செய்வோம். பாருங்கள், முருக்கமிலை அறுவடை செய்தோன்றிருக்கிறோம். கீழே பழுத்த இலையெல்லாம் விட்டுட்டு அப்படியே மேலே நல்ல இலையில் ஆஞ்சி விட்டோம்டா. எனக்கு கடுங்குளிருக்கு தான் இந்த தடியெல்லாம் வெட்டி பாதுகாப்போம். அது வரைக்கும் இந்த இலியலை வெட்டி எடுப்போம்ட்டு இலியலை கட் பண்ணுறோம். பாருங்க, முருக்கமிலை ஃபர்ஸ்ட் டைமாக நாங்கள் இத்தாலியில் முருக்கம் விதை போட்டு வளர்ந்த முருக்க மரத்துலேருந்து ஃபர்ஸ்ட் டைமாக நாங்கள் முறுக்கிலே அறுவடை செய்கிறோம். பாருங்க, இனி எல்லாம் பழுத்து கொட்டிடும். அதனால தான் நெல்லாயிலையும் ஆயிரம் இந்த பழுத்த இலையில் விட்டுட்டு அதை கொஞ்சம் பழுக்காயில உருவி எடுக்கலாம். அந்த மேலே இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுப்போம். தான் புறவு முருக்க மரத்தை பாதுகாக்கிற மாதிரி புறவை தான் சுற்றி கட்டணும். எனக்கு கடுங்குளிருக்கு தான் சுற்றி கட்டணும். இப்போ இந்த இலியல் கொட்டிடும், பழுத்து கொட்டிடும் தான் ஆயிரம் ஆயிங்கடா. அதே மாதிரிங்க இதில் அதில் பழுத்தில் இந்த நிறைய கிணக்க பழுக்கையில் அதில் ஆயிங்க. நான் மற்றதை உருவி எடுக்கிறேன். இப்போ பாருங்க, நுனியில் கொஞ்சம் விட்டுட்டு முழுக்க கட் பண்ணி எடுத்தாச்சு. பார்த்தீங்களா, அங்கே கொண்டு போகணும். பாருங்க, இந்த மரத்துலேயும் மேல் இருக்கிற இதெல்லாம் ஆயிரம். ஏன் தடிப்பமே இல்லையா? நாங்கள் முறுக்கிலே சுண்ட போகிறோம், அதனால் தான் ஆஞ்சி கொண்டிருக்கிறேன். ஏன் பெரிய எல்லாம் பழுத்து கொட்டிடும், வீணாக போகிறது தான். ஓ, ஒவ்வொரு நாள் டக்கு டக்குன்னு பழுக்குது, எல்லாம் பழுத்து கொட்டுது. அதனால் ஒரு வேளைக்காவது நாங்கள் முறுக்கிலை சுண்டல் செய்வோம் வந்துட்டு ஆயிரம். சரி வாங்க, பார்த்தீங்களா? சரி வாங்க, மற்ற மரத்துலேயும் ஆய்வோம். பாருங்க, சாடி முறுக்கிலையும் கட் பண்ணுறோம். ஓகே, பாருங்க, முருக்க மரம் சாடியில் இருக்கிறதையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். முறுக்கிலி எல்லாம் வாங்க புடலங்காய் ஆய்வம். பாருங்க, புடலங்காய் எல்லாம் இன்றைக்கு ஆயிரம் திருப்பி
புடலங்காய் காய்ச்சி கொண்டே தான் இருக்கு. முதல் படந்ததெல்லாம் பழுத்துட்டுது பார்த்தீங்களா. இங்கால கொடியில் நிறைய பழுத்து வந்துட்டுது. இந்த எல்லாம் குளிருக்கு, குளிர் காற்றடிக்குது. இப்போ எல்லாம் முத்திட்டுதே. ஆஞ்சதான் இந்த எவ்வளோ பிஞ்சு விடாக்கு எல்லாம் பெருக்கு. ஆஞ்சி விடுங்க. வட்டி டீ பிடிச்சிடும். வட்டி டீ பிடிச்சிடும். டீ ஃப்ரிட்ஜில் போடுறது. புடலங்காயெல்லாம் அது ஆஞ்சுக்கு போடும். பூச்சி அடிச்சிட்டு அந்த காயெல்லாம், அதனால அதை ஆஞ்சி போட்டாச்சு கீழே. பாருங்க, புடலங்காயெல்லாம் ஆஞ்சாச்சு. பார்த்தீங்களா புடலங்காய் பந்தில். இப்போ வாங்கினாங்க பச்சை மிளகாய் மாய்வம் எல்லாம் முத்திட்டுது. இனி பழக்க வள்ளிக்கிட்டு நிறைய பழத்தை ஆஞ்சிட்டோம். இப்போ காயல் கொஞ்சம் ஆஞ்சி நாங்கள் ஃப்ரிட்ஜில் போட போகிறோம். டீப் ஃப்ரிட்ஜில் போட்டு வைக்க போகிறோம். பழுத்த மிளகாயில் விடுங்க, அது கலந்து பழக்கட்டும். இப்போ முருங்கை மரத்தை பார்த்தா நல்ல எல்லிசா நிற்கிது. தடி பெருக்கணுண்டாதான் இலை வெட்டான் ஓட்டணும். தடி பெருக்கணுமெண்டாக தான் இலை வெட்டான் ஓட்டணும். என்னென்னத்துக்கு இலை வெட்டுறது? இலை வெட்டினா தடி பெருக்காது. அதுக்கு கொண்டு வந்துட்டோம்னா தடிக்க மொத்தம் இல்லை தடி. மேலேருந்து கறி கொண்டு வந்தாலும் அடிக்கு தடி நிற்கும். பாரமுறை வந்துடும். அதில் மொத்தமாக தான் பேர் தடியெல்லாம் முறுக்கந்தடி. முதல்ல கொஞ்சம் ஆஞ்சி விட்டா காய்க்கும். பிறகு திருப்பி காய் ஆயலாம், திருப்பி கடுங்குழி இருக்கிறதுல ஆயலாம். அதனால தான் இதெல்லாம் வெண்ணெய் பழுக்காது. பழுக்காது, அப்படியே கிடக்குமா? போன முறையாக நிறைய நாளிகள் குளிர் வந்துட்டு இந்த விடிய குளிர் இல்லை. விடியல குளிராக இருக்கு. மழை வர வேண்டியது. மழையும் குளிருமா இருக்கு. காலையில் குளிருது, அப்புறம் மழை பெய்யுது. அப்போ இனியெல்லாம் அழுகிடும். இப்போ காயில் ஆஞ்சி விடுவோம். மிச்சத்தை கிடக்கிறத கிடக்கட்டும். குளிர் கடுங்குளிருக்கு பார்ப்போம். இப்போ ஆயக்கூடியதை ஆஞ்சி வச்சிருவோம். வந்துட்டு ஆயிரம் பாருங்கள். கொஞ்சம் பழுத்து இருக்குன்னு கொஞ்சம் காய் ஆஞ்சி போட்டிருக்கிறோம். பழுத்த காயெல்லாம் செத்த மிளகாய்க்கு. இவ்வளோ பெரிய காயின்னு பாருங்க. ஆமாம், பேசனே நிறைஞ்சிட்டு போல இருக்கு. பாருங்கள், பேசன் ஒரு பேசன் நிறைஞ்சிட்டு திருப்பி ஆயிரம். பைத்தங்காயெல்லாம் காய்ச்சி ஓஞ்சிட்டுது. கொஞ்சம்தான் காய் ஆகிறது. கறிக்கு தேவைக்கு ஆயிருந்தாங்க. மிளகாய் தான் நான் ஆயவே இல்லை. கொஞ்சம் கறிகளை காய்ஞ்சிட்டு விட்டு வச்சேன். இப்போ தான் ஆயிரம் மிளகாயெல்லாம். பாருங்க எப்படி பழுத்து கிடக்குது. பார்க்க அழகாக இருக்குது. இனி விண்டர் தொடங்க எல்லாரும்
மரக்கறிகள் விட்டு தோட்டம் வச்சுக்கிறா கொஞ்சம் சேகரிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். நாங்கள் இப்போ தான் இனி கொண்டு வைக்க போகிறோம். எல்லாம் ஃப்ரிட்ஜுகளில் டீப் ஃப்ரிட்ஜுகளில் போடக்கூடியதாக டீப் ஃப்ரிட்ஜில் போட்டுட்டு மிளகாய்களை பதப்படுத்தி வைப்போம். அதில் கணக்காக கிடந்தாய் எல்லாம் காய்ச்சி ஓஞ்சிட்டு அப்புறம் இனி எல்லாம் ஒரே அடியாக க்ளீன் பண்ணி விடுவோம். க்ளீன் பண்ணல பாருங்க. மிளகாயம் மாஞ்சாச்சு. அப்படியே பாருங்கள் கிரேப்ஸ் பந்தலை கிரேப்ஸ் எல்லாம் நல்லா இலியெல்லாம் கொட்டிட்டுது. கிரேப்ஸ் மட்டும்தான் கிடக்கு பாருங்க. ஓகே பாருங்க பச்சை பசேல் இருந்த தோட்டமெல்லாம் இப்போ எப்படி மாறிக்கொண்டு வருதுன்னு பாருங்க. தண்ணி இறைக்கிறது தான் பாருங்க. இப்போ குளிர் தொடங்குறதால எல்லாம் காய வலிக்கிட்டு இது லாஸ்ட்டாக வச்ச பைத்தங்குடியோட கொஞ்சம் செழிப்பாக இருக்கு. உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருப்பேன். என் கீரை விதை போட்டுனாங்க, ஜாழ்ப்பாணத்து கீரை விதை பாருங்கள். இப்போ கீரை எல்லாம் முளைச்சிருச்சு பாருங்க. இடையில மழையும் வந்தது. ஆனால் இடையில மழை வந்தாலும் கொஞ்சம் தப்பி நிற்கிது. இங்கே பாருங்க கீரை விதையும் முளைச்சிட்டுது. கடும் குளிருக்கு மேலே நாங்கள் ஒரு அறுவடை செய்திடுவோம். கீரையில் கீரைப்பாத்தி ஜாழ்ப்பாணத்து கீரைப்பாத்தியை பார்த்தீங்களோ, கீரையெல்லாம் முளைச்சிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பாருங்க எல்லாம் அறுவடை செய்து கொண்டுட்டோம். இதில் பாருங்க பழுத்த மிளகாய், பச்சை மிளகாய் பாருங்க இவ்வளோ பச்சை மிளகாய் ஆஞ்சிருக்கிறேன். இதில் பாருங்க பச்சை மிளகாய் விட பெரிய நீளமான பச்சை மிளகாய் எல்லாம் அறுவடை செய்து கொண்டுட்டோம். மிளகாயெல்லாம் பழுத்த மிளகாயும் கொஞ்சம் மாஞ்சினாங்க, அதையும் தெரிஞ்சு செய்துறதுக்கு. நேற்று கொஞ்சம் மாஞ்சது, இன்றைக்கு கொஞ்சம் மாஞ்சது பழுத்த மிளகாயால். இதில் பாருங்கள் பச்சை மிளகாயை மாஞ்சி கொண்டுருக்குறோம். இந்தியான அறுவடை நல்லா ஃப்ரெஷ்ஷாக காய்கறியில் ஆஞ்சிருக்கிறோம். இதில் பாருங்கள் முறுக்கமில ஆஞ்சிருக்கிறோம். ஃபஸ்ட் டைமாக முறுக்கிலை அறுவடை செய்திருக்கிறோம் பாருங்க. இத்தாலியில் நாங்கள் விதை போட்டு முறுக்கமரம் வந்தது. இப்போ முறுக்கில் நாங்கள் ஆஞ்சிருக்கிறோம் பாருங்க. முறுக்கில் இதில் பழுத்த இலையால் இங்கே கொஞ்சம் பழுத்திருக்கு, கொஞ்சம் தெரிஞ்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இங்கே கொஞ்சம் பழுத்த இலையால் பாருங்க எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன், தெரிஞ்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ நாங்கள் முறுக்கில் சுண்ட போகிறோம் இன்றைக்கி. சில வேளை இன்னும் ஒரு மாதம் கடுங்குளிர் இருக்க, ஒரு மாதம் இருக்குது. திருப்பி முறுக்கமிலை வரலாம். வந்தால் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சில வேளை வராமலும் போகலாம். அதனால தான் இப்பயே நாங்கள் ஆஞ்சிருக்கிறோம் பாருங்கள். புடலங்காயை பாருங்கள் எவ்வளோ புடலங்காய் அறுவடை செஞ்சுருக்கிறோம். நல்ல ஃப்ரெஷ்ஷான காய்கறி இன்றைக்கு அறுவடை செய்திருக்கிறோம் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.